Good evening, dears. Welcome to Abbas Mathematics. வருங்கால அரசு அலுவலர்களே அனைவருக்கும் வணக்கம். குட் நைட். பாருங்க, இப்போ if x equal to 1 plus 1 by 1 plus 1 by 1 plus 1 by 1 plus 1 by 2 இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2x ப்ளஸ் 7/4. இது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தது, ஒரு ஸ்லைட் சேர்ந்துருக்கு. ஒன்றும் பயப்படாதே. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இந்த 1, 2 இப்படி எழுதிக்கிற சொல்லிட்டேன். 1 1 1 1 4 தவணை வந்திருக்கு. 4 டேஷ் போட்டுக்கிற சொன்னேன். இங்கே எல்லாமே ப்ளஸ் வந்திருக்கு, அதோட 1 வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னாக்கா 5 கிடைக்கும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னாக்கா 8 கிடைக்கும். பாருங்கள், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 13 கிடைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரையும் பை இந்த நம்பரையும் போட்டுறணும். 13/8. நமக்கு என்ன வேணும்? இப்போ 2x + 7/4. எக்ஸாமில் தானே எழுதக்கூடாது. டைரெக்டாக 2xக்காக 13/18. இதை 2 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? நமக்கு 7/4 இருக்குது. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல 4 2s are 8. 13/4 ப்ளஸ் 7/4. இந்த டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடலாம். அப்போ 20/4 கிடச்சிருக்கு. இதை அடிச்சுட்டா 5ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5. அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதை மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னா மைனஸு, இன்ட்டுனா இன்ட்டு, அவ்வளவுதான். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் பண்ணிட்டோம். 13. இந்த லாஸ்ட் நம்பர், இந்த எக்ஸனுடைய வேல்யூ என்னென்னா 13/8. இந்த லாஸ்ட் நம்பரு டிவைடடு பை இந்த ஃபர்ஸ்ட் நம்பரு ரெண்டையும் இன்ட்டு பண்ணியாச்சு. நம்ம கேட்டுக்கிறது 2x + 7/4 கேட்டிருக்கு. 2xக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 7/4 ஆல்ரெடி இருக்குது. இந்த 2/8ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 4 2s are 8 கிடச்சிருது. 4 2 8. 13/4 ப்ளஸ் 7/4. இந்த மாதிரி கீழே உள்ளதை டினாமினேட்டர் பகுதின்னு சொல்லணும், மேலுள்ளதை தொகுதின்னு சொல்லணும். கீழே ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த நடுவில் ப்ளஸ்னால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்கல. 4 போட்டாச்சு. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் கூட 20 கிடச்சிருக்கு. அப்போ 1 நாங்க 5 அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இந்த எக்ஸாம் உங்களுக்கு நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, இந்த பாருங்கள், பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதே எஸ்எஸ்ஜி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இது பயன்படும். நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி சம்பந்தம் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மைனஸில் இருக்குது. மைனஸில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனஸ் பண்ண வேண்டியதான். இப்போ கொடுத்துருக்கு, சம் கொடுத்துருக்கு, இந்த இருக்குது, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. இந்த பற்றியெல்லாம் இங்கே என்ன இருக்குன்னு. அப்போ 1 5. சரி, 1 2 3 3 1 வந்திருக்கு. அதனால் 3 டேஷ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்திருக்கு. அப்போ இதனால் இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 5 - 1, அப்போ 4ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 4 கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா 4 - 5. இங்கே தான் உங்களுக்கு சில நேரத்தில் தப்பு விட்டுருவீங்க. என்னென்னா, இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் கலந்து வரும்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடணும், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடணும், ரெண்டையும் கழிச்சிடணும். கழிச்சுட்டா 5 4க்குள்ள வித்தியாசம் 1 கிடைக்குது. அப்புறம் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை போடணும். அதனால் -1. அப்போ இங்கே -1 வந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தோன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் பார்த்துங்க, -1 இங்கே ஏற்கனவே 4 தான் இருக்குது. அப்போ -4 போடணும். இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே அடையாளம் வந்துச்சுன்னா 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த அடையாளத்தை அப்படியே போட்டுறணும்.
பார்த்தீங்களா? -1 -4 ஈக்குவல் டு -5. -5 வந்துருச்சு. நமக்கு தேவையான கடைசி ஆன்சர் என்ன? இந்த நம்பரையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். -5 பை -1 ஈக்குவல் டு 2ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு. இதுக்கு ஆன்சர் என்ன தான் வருது? 5 தான் வருது. அடுத்து பாருங்க, இதுவும் எக்ஸ் தான் கொடுத்துருக்கு, ஆனால் மைனஸ் கொடுத்துருக்கு. இந்த மைனஸ் இருக்கா, பயப்படக்கூடாது, மைனஸ் தான் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 1/4 இருக்குது. 1 4 எத்தனை 1 வந்துட்டுன்னு பார்த்துக்கோங்க. 1 1 1 1 4 தவணை வந்திருக்கு. 4 டேஷ் போட்டுக்கோங்க. 4 தடவை வந்திருக்குன்னா 4 டேஷ் போட்டுக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். 4 - 1 இந்த பார்த்துக்கோங்க. 4 - 1 தெரியுதானு பார்த்துக்கோங்க. 4 - 1 3ன்னு கிடைக்கும். அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 3 - 4 கிடைக்கும் ஈக்குவல் டு -1. -1 முதல் சொன்ன மெத்தட் தான். ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சிம்பர் போடணும். அப்போ இங்கே வாங்க. இங்கே வந்தோம்னா என்ன வரணும்? -1 -3ன்னு வரணும். அப்போ முதல் சொன்னால் அதே மெத்தடு தான். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா 4 கிடைக்குது, மைனஸ் வருது. இந்த இடத்துல மைனஸு. மறுபடியும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. -1 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுறணும். -1 ப்ராக்கெட் போட்டுக்கணும். அப்போ இந்த மைனஸு இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸுன்னு கிடச்சிரும். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் கழிக்கணும். கழிச்சோம்னா 3 கிடைக்கும். பெரிய நம்பருக்குள்ள சிம்பல் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால் -3. அப்போ இதுக்கு தேவையான எக்ஸின் மதிப்பு என்ன செய்யணும்? அந்த கடைசி நம்பரையும் அதுக்கு முன்னாள் நம்பரையும் மைனஸ் பண்ணிடணும். அடிச்சாச்சு. ஆன்சர் 3/4 கிடச்சிருச்சு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இந்த மாதிரி உங்களுக்கு சம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, அல்லது கமெண்ட்ஸில் விடுங்க, சால்வ் பண்ணி தரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 1, ஆனால் இங்கே கிடச்சிருக்கிறது 1 கிடச்சிருக்கு. 1/3 ப்ளஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்புறம் இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இதை பூரா கண்டுபிடிச்சிக்கங்க. கண்டுபிடிச்சிக்கங்க. இங்கே ஒரே மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இந்த 1/4 எழுதிக்க. 154 எழுதியாச்சு. அதுக்கடுத்து 1 2 நம்பர் இருக்குது. 1 2 நம்பர் இருக்குது. இங்கே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 3 இருக்குது. இது முடித்த பிறகு கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும். இந்த 2ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 8ஓட இந்த இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 2 4s are 8, 2 4 8, 8 + 1 9, இந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் என்ன செய்யணும்? இந்த நம்பரால் இதை பெருக்கணும். இந்த நம்பரால் அதை பெருக்கணும்னா என்ன வரும்? 39 27 வருது. 27 வருது. 27 இந்த ப்ளஸ்ஸு எத்தனையை சேர்க்கணும்? 4 சேர்க்கணும். அப்போ 31 கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு இதுவரை உள்ள ஆன்சர் என்ன கிடச்சிருக்குனாக்க, இது கடைசி 2 நம்பரையும் தான் நம்ம எடுத்து எழுதணும். இதையும் எடுத்து எழுதுகிறோம். அப்போ 31/9 கிடச்சிருக்கு. நமக்கு இன்னும் வேலை இருக்குது. அதாவது நம்ம கண்டுபிடிச்சது இதுவரையும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது 1 + 1 இந்த 39/9ன்னு இருக்குது. இது மேலே போயிடும். அப்போ 1 ப்ளஸ் மேலே போயிடுச்சுன்னா 9 என்ன வந்துடுது? 9/31 ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 31 + 9/31 கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 40/31 கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். 40/31 கிடச்சிருக்கு. இது ஆன்சரில் பார்க்கணும். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா புக் பேக் அதாவது புக் ஆப்ஷனில் இப்படி இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆர்டினரி ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றி எழுதுறதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாருங்க 30 அதை டிவைட் பண்ணணும். 31 31 1 31 31 பேலன்ஸு 9. அப்போ இதை என்ன செய்யலாம்? 1 அங்கே என்ன செய்யணும்? கீழே எவ்வளவு? 31 இந்த இடத்துல எவ்வளவு? 9. இது ரெண்டையும் பெருக்கி கூட்டினா அந்த ஆன்சர் வந்துடும். இதுதான் இதுக்குள்ளே ஆன்சர். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி 1 1 வந்திருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக புரிஞ்சிருக்கு. இந்த 2 3 4 5 இந்த மாதிரி வேறு இருந்தால்
கொஞ்சம் சிக்கலாக உங்களுக்கு சிக்கலாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1 4 அப்படி எழுதியாச்சு. இங்கே இருக்கிற எந்த நம்பர் இருந்தாலும் இது கீழே உள்ள வரைதில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே 1 இருக்குது. 1 இருந்தால் அது 2டையும் மல்டிபிள் பண்ணி போட வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1 இருக்குதுனாக்க இது 2டையும் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணால் 40 வந்துடும். 40/31. இந்த பாரு, இந்த 1 தானே இருக்குது. இந்த 1 கூட இங்கே போட்டுக்கலாம். இந்த 1 போட்டுக்கிட்டு இதை பெருக்குனா எத்தனை வருது? 31 வருது. 31 இந்த 9 ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்குது? 40 கிடைக்குது. அப்போ கடைசி ஆன்சர் என்ன வந்துருச்சு? இந்த 40/31. அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கங்க. அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆன்சர் தப்பாக வராது. அதனால் பார்த்துக்கங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நிறையா வரும்போது நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஒன்றும் பயப்படாது. இந்த இடத்துல 1 இருக்குது. சப்போஸ் 3 இருந்தால் 3ஆல் பெருக்குவோம், 2 இருந்தால் 2ஆல் பெருக்குவோம். மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்க. இந்த 1/4 1 4 எடுத்தாச்சு. அப்புறம் 1 2 நம்பர் இருக்குது, அதையும் வேணாலும் சேர்த்துக்க. 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 டேஷ் போட்டுக்கிருவோம். 3 டேஷ் நம்ம என்ன சொல்லுவோம்? போட்டுக்கிருவோம். சரி, இங்கே 2 இருக்கிறதுனால அந்த செகண்ட் பிளேஸில் 2ம் இந்த தேர்ட் பிளேஸில் 3ம் இந்த இடத்துல 1ம் போட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்கிறேன். 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா உனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இந்த 8ஓட இந்த 1 சேர்த்துக்கிறேன். அப்போ 8ஓட 1 சேர்த்தா என்ன வந்துருச்சு? 9 வந்துருச்சு. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும். 9 27. 27ஐயும் இந்த 4ஐயும் கூட்டணும். அப்போ 27 + 4 = 31. இந்த நம்பர் வந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இந்த 1ஆல் இதை இன்ட்டு பண்ணணும். 1ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்? 31 தான் கிடைக்கும். இந்த 31ஓட இந்த 9 சேர்க்கணும். அப்போ 40 வந்துடுது. நமக்கு தேவையான ஆன்சர் என்ன சொன்னோம்? நமக்கு தேவையான ஆன்சர் என்ன சொன்னோம்னா இதையும் டிவைட் பண்ணிடணும்னு சொன்னேன். அப்போ 40/31 கிடைக்குது. இந்த 40/31ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை மிக்ஸ்டு ஒருவேளை ஆன்சர் இப்படி இருந்தால் இப்படியே போட்டுறணும். ஒருவேளை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த 40ஐ 31ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா ஒரு 31 ஒரு 31 மிச்சம் எத்தனை? 9 இருக்குது. அதை இந்த பற்றியெல்லாம் அதை நம்ம என்ன செய்கிறோம்னா 1/31 இங்கே இருக்கிற மீதி அவ்வளவுதான். 1 அவ்வளோதான் ஆன்சர் வந்துடுச்சு. இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணி என்ன எத்தனை கிடைக்கும்? 31 கிடைக்கும். அந்த 31ஓட 1 9 சேர்த்தா 40 வந்துடும். இந்த ஆன்சர் கிடச்சிடும். இவ்வளவுதான்ப்பா. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. இது நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இதுக்கும் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே கல்ல 2 போஸ்ட்டுமே உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழும் படிக்கணும். இதை கவனிச்சுக்கோங்க. மேத்ஸில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா? 1/4 இருக்குது. அப்போ 1 4 எழுதியாச்சு. இந்த இடத்துல 1 2 3 4 நம்பர் இருக்குது. அப்போ கமா, அப்புறம் இங்கே ஒரு கமா, அப்புறம் இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமா போட்டாச்சு. ரைட். இப்போ என்ன செய்ய சொன்னேன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இங்கே என்ன இருக்குன்னா 4. இங்கே என்ன இருக்குது? 3. இங்கே எத்தனை இருக்குது? 2. இங்கே எத்தனை இருக்குது? 2. புரியுதா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இது 2ஐயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? இன்ட்டு பண்ணால் 4 16. இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இதை என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 16 - 1 இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? 15 கிடச்சிருச்சு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்கள், எங்களோடது ஆமாம். அடுத்து பாருங்கள், இந்த நம்பரு இது 2ஐயும் பெருக்குங்க. இது 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 3 15 45 வரும். இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. 45ல் இருந்து 4 மைனஸ் பண்ணிடணும். 4 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 45 - 4 41ன்னு கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் பாருங்கள், இப்போ இந்த 41ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 41 × 2 2ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 82 கிடைக்கும்.
82ல் இருந்து இந்த 15 கழிச்சிடணும். 82லேருந்து 15 கழிச்சோம்னா 67 வருது. இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிட்டோம்னா பாருங்க, பெருகி பார்த்துக்கோங்க. 67 இன்ட்டு 67 134 வருது. 7 7 14, 6 6 12, 134 வருது. 134ல் இருந்து எதை கழிக்கணும்? இந்த 41 கழிக்கணும். 134 மைனஸ் 41 உங்களுக்கு என்ன வருது? 3 93 வருது. ரைட்டானு பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் பெருகிட்டா 134. இங்கே எத்தனை இருக்குது? 41 இருக்குது. 134ல் இருந்து 90 வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸானு பார்த்துக்கணும். இங்கே என்ன இருக்குது? சாரி, ப்ளஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு மைனஸ் இருந்துச்சு, இதுக்கு மைனஸ் இருந்துச்சு. ஆனால் இது மைனஸ் மைனஸ் பண்ணிட்டோம், இது மைனஸ் மைனஸ் பண்ணிட்டோம், இது மைனஸ் மைனஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன செஞ்சிடக்கூடாது? ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. 134 ப்ளஸ்ஸு 41 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5 75 வருது. 175 வருது உங்களுக்கு. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன செய்யணும்னா இந்த கடைசி நம்பரையும் டிவைடில் எழுதணும். அப்போ 175/67ன்னு இருக்குது. ஆப்ஷனில் பார்க்கணும். இந்த ஆப்ஷனில் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா 175 சாதாரண ஃப்ராக்ஷன் வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இதை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 175 டிவைடு 67 இப்படி டிவைட் பண்ணோம்னா எத்தனை வரும்? 267 வரும். 267 வந்து இந்த போட்டு வச்சுருக்கோம். 134 கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1 மைனஸ் பண்ணால் 1, இது 4. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்ன கிடைக்குதுனாக்க இந்த 2 இங்கே 41 பை என்ன 41 வந்து 67 இங்கே வந்து 67 இங்கே 41. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்க. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னாக்கா இந்த 137 34 வரும். அதோட ப்ளஸ் பண்ணுங்க, இந்த ஆன்சர் வந்துடும். இவ்வளவு தான் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? சரி, இன்னும் நீங்கள் கிளியராக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சொல்லி கொடுத்த மெத்தடை வச்சு. ஆமாம், நான் இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இது அது பேர் என்ன, இந்த லேப்டாப்லேயே செய்கிற மாதிரி சீக்கிரத்தில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ தான் ஆரம்பித்தேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இப்போ கால்ஃபார் வந்துருச்சு. அதனால் சும்மா செல்ஃபோன் வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வெகு விரைவில் வந்து நம்ம வந்து லேப்டாப் வச்சு நல்ல இது வந்து அழகாக கிளியராக செய்கிற மாதிரி செஞ்சுருவோம். இப்போ புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக வந்துருச்சு. இந்த ஒரு 5-6 சம் இருக்குது டிஃபரெண்ட்டாக. இந்த கொஞ்சம் நிறையா சம் தான் இருக்குது. இதோட முடிஞ்சிருச்சு, இந்த மாடல் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? 4/5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 4/5. அப்போ இந்த 4 5 எழுதியாச்சு. 1 2 3 3 பிளேஸ் இருக்குது இந்த இடத்துல. 3 1 வந்திருக்கு. அதனால் டேஸு டேஸு டேஸு. ஆமாம். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போன சம்மில் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 1 1 1 கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து 1 1 1 வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது சம் வந்து 3 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? பழைய மெத்தட் படியே நம்ம போட்டுக்குருவோம். இப்போ வந்து இங்கே ப்ளஸ் இருக்கா, அதனால் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க. இங்கே 1 இருக்குது, அதுக்கடுத்து இங்கேயும் 1 தான் இருக்குது, அதுக்கடுத்து இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ இதுக்கு நேராக உள்ள இடத்துல இந்த பற்றியெல்லாம் 3 வேறு இருக்குது, இதுக்கு நேராக உள்ள இடத்துல 2 இருக்குது, இதுக்கு வந்து 3 இருக்குது, அப்புறம் இதுக்கு வந்து 2 இருக்குது. இப்போ என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா இங்கே 1 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன செய்வோம்? 1ஆல் இன்ட்டு பண்ணுறோம். 1ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன தான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். 5 + 4 5 + 4 வந்து என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. இது உங்களுக்கு நல்லா புரியுது. ஆனால்
இந்த இடத்துல 3 இருக்கிறதுனால இந்த 9 என்ன செய்யணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 9 என்ன செய்யணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல கிடைக்கிறது நமக்கு 3 கிடச்சிருக்கு. புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இந்த 3யை கொண்டாந்து மறுபடியும் இங்கே எத்தனை இருக்குது, 1 இருக்கா. இந்த 1ஆல் நம்ம என்ன செய்யணும், இன்ட்டு பண்ணணும். 1ஆல் இன்ட்டு பண்ணிவிட்டு இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 1 3 இஸ் 3 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 8 வருது. 8 வந்துருச்சா. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. அதனால் அந்த 2வை டிவைட் பண்ணணும். இந்த 2வை டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. புரிஞ்சிருச்சா. இங்கே எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த 1ஐ வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 1 இன்ட்டு 4 4 தான் கிடைக்குது. அப்போ 4 + 3 7ன்னு கிடைக்குது. என்ன கிடச்சிருச்சு, 7ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி ரிசல்ட் என்ன வரும் இந்த இடத்துல, கடைசி ரிசல்ட்டு ஈக்குவல் டு ஆன்சர் ஈக்குவல் டு 7/4 வந்துடும். இந்த இருக்குது, இந்த 4ஐயும் இந்த நம்பரையும் என்ன செஞ்சிடணும், டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணியாச்சு. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றி எழுதலாம். அது எப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கங்க 4. அப்போ 1 4 இஸ் 4, 1 4 இஸ் பேலன்ஸு 3. அப்போ என்ன கிடைக்குது, இந்த 4ஐ வந்து கீழே போட்டுக்கணும். நமக்கு வந்து இங்கே இந்த பேலன்ஸு 3, 1.25 கிடச்சிருக்கு. இவ்வளவுதான் அப்போ அதில் உள்ளது. புரிஞ்சிருச்சா. ரைட்டு. அடுத்து பாருங்கள், இதுவும் நம்பர் மாறி மாறி தான் வந்திருக்கு. இது 1 1 வந்துருச்சு. இங்கே வந்து அதோட இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மாதிரி மல்டிபிள் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா நம்பரை மல்டிபிள் பண்ணி கொஞ்சம் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். இதை பற்றியெல்லாம் இங்கே என்ன இருக்குது, 7/5 இருக்குது. 7/5ஐ 7 5ன்னு எழுதிக்கங்க. 1 2 3 இருக்குது. அதனால் டேஸுன்னு போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது, 1. இந்த 1 அப்படி போட்டுக்க. இந்த இடத்துல இருக்குது 5. இந்த 5 அப்படி போட்டுக்க. இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 எப்படி போட்டாச்சு. ரைட்டு. அதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 3 இருந்தால் நான் என்ன செய்ய சொன்னேன், இந்த 3ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே 5 இருந்தால் என்ன செய்ய சொன்னேன், 5ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. இன்ட்டு பண்ணியாச்சு. 1 × 5 வந்து 5 கிடைக்கும். 5 + 7 12ன்னு கிடைக்குது. இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த 12ஐ வந்து என்ன செய்யணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சரு 4 கிடச்சிருக்கு. ரைட்டு. இப்போ இந்த 5ஆல் 4 பெருக்கணும். 5ஆல் 4 பெருக்கிட்டா என்ன வருது, 5 20 வருது. 20ஐயும் இந்த 4ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணணும். 20ஐயும் இந்த 5ஐயும் ப்ளஸ் பண்ணணும். 25 கிடைக்கும். 25ஓட இந்த இங்கே என்ன நம்பர் இங்கே இருக்குது, /5 இருக்குது. இதை டிவைட் பண்ணிட்டோம்னா நம்ம கிடச்சிருக்கிறது 5 25 அழகாக கிடச்சிருச்சு. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 3ஆல் என்ன செய்யணும், இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 3 5 15 15 இருக்குது. 15ஓட 4 ப்ளஸ் பண்ணால் 19ன்னு வந்துடுது. 15ஓட 4 ப்ளஸ் பண்ணால் என்ன கிடச்சிருச்சு உங்களுக்கு, 19ன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்போ இங்கே வந்து நம்ம தான் அந்த 3 5 மைனஸ் டிவைட் பண்ணியாச்சு ஏற்கனவே. இந்த 2 நம்பர் தான் இருக்கணும்னு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்ன, இந்த கடைசி 2 நம்பரையும் டிவைட் பண்ணணும். ஆன்சர் ஈக்குவல் டு 19/5ன்னு வரும். 19/5னா 19 5ஆல் டிவைட் பண்ணணும். 3 5 15 மிச்சம் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன போடணும்னாக்க, கீழே வந்து 5, அப்புறம் வந்து இங்கே எத்தனை இருக்குது, எத்தனாவது வருது, 3 3 5 15, மீத வந்து 4. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுதான் உங்களுக்குள்ள ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைதான், ஈஸியான கணக்கு தான் இதுவும். இங்கே பற்றியெல்லாம்
இங்கே என்ன இருக்குது 1/5. 1/5னா 1 5ன்னு எழுதிக்கங்க. 1 2 3 இருக்குது. அப்போ டேஸு டேஸு டேஸுன்னு வந்துடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது 2. அப்போ இதுக்கு நேராக நீங்கள் 2 போட்டுக்கங்க. இதுக்கு நேராக 1 போட்டுக்கங்க. இதுக்கு நேராக 3 போட்டுக்கங்க. புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த நம்பர் வரும்போது 2ஐயும் இன்ட்டு பண்ணணும். அப்போ இன்ட்டு பண்ணால் 10 கிடைக்குது. நடுவில் ப்ளஸ் இருக்குது. அதனால் இதை ப்ளஸ் பண்ணிட்டோம்னா 10 + 1 11ன்னு கிடச்சிருச்சு. இது உங்களுக்கு புரியுது. அப்புறம் இந்த 1ஆல் இதை இன்ட்டு பண்ணணும். 1ஆல் இன்ட்டு பண்ணால் 11 கிடைக்கும். இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 16 கிடைக்கும். ஆமாம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48ன்னு கிடைக்கும். 48 வந்துருச்சு. அப்புறம் ஆமாம் 3ஆல் மல்டிப்ளை 48. 48ஓட இந்த 11 ப்ளஸ் பண்ணணும். 11 ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது 48 48 58 59 வரும். இதை 3ஆல் பெருக்குனா 48. 48ஐயும் 11ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும் 51 வருது. 48 59 கிடைக்குது. நமக்கு தேவையான ஆன்சர் என்ன போடணும்னாக்கா இந்த 59/16ன்னு வந்துடும். 59/16. 59/16 வந்திருக்கிறதுனால இதை நம்ம டிவைட் பண்ணணும். 59 டிவைட் பண்ணோம்னா 3/16 48. 3/16 48 வருது. மீதம் 11 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 16 அப்படியே போட்டுட்டு இந்த 3 இங்கே போட்டுட்டு 11 இங்கே போடணும். 3/16 48 58